ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு. ஸோ உங்க எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ vlog வந்து 2-3 நாள் நான் எடுக்கவே இல்லை. நேற்று வந்து vlog எடுக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் அதோட அப்படியே விட்டுட்டேன். அதோட கண்டினியூட்டா இன்னைக்கு எடுக்கிறேன். இன்னைக்குமே கூட சிம்பிளான ஒரு சமையல் தான் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணாம அப்படியே பிரஞ்சாவே பண்ணிட்டேன். ஸோ அதனால எதையுமே வீடியோ எடுக்கல. ரொம்ப கசகசன்னு இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படி வேற இருந்தானா அரட்டை அடிச்சுட்டு வேலை செய்யறதுக்கு பெருசா மூடு இருக்கிறது இல்லை. ஸோ என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத வந்து அப்படியே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நேத்தி பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்சுக்கு வெளியில தான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் vlog எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி அப்படியே விட்டுருவேன். அதனால அதையெல்லாம் வந்து இந்த வீடியோவில் அப்படியே உங்களுக்கு ஒரு குட்டி vlog-ஆ வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நேத்து இல்லை, முந்தின vlog-ல வந்து அண்ணுவோட கான்வெகேஷன் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அவளுக்கு பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ் தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே எங்க குடும்பத்தினர் சார்பாக எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அவளுமே ரொம்ப ஹாப்பி. எல்லா விஷயமும் பார்த்துட்டு மம்மி நான் வந்து தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் கன்வே பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அண்ணுவோட சார்பாகவும் உங்க எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகேயா? ஸோ இன்னைக்கு vlog நம்ம கண்டினியூ பண்ணலாம். பெருசா ஒன்றும் இருக்காதுங்க, ஒரு டச் விடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நான் வந்து இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு புதுசா ஒரு ஐட்டம் வாங்கியிருந்தேன், அதுவுமே கூட உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நேற்று என்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே இந்த vlog கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேலை. பாருங்க, தலை கூட சீவலைன்னு நினைக்கிறேன், அப்படியே வேலை பார்க்க வந்திருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் கிழங்கும் தான் பண்ணேன். கிழங்கு வந்து 1 pot ரெசிபியாக பண்ணிட்டேன். அதனால் தனியாலாம் வேக வைக்காமல் வெங்காயம் லைட்டாக வதக்கிட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துருவேன். ஈஸியாக முடிஞ்சிடும். நிறைய தடவை அந்த ரெசிபியுமே கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் வீடியோ எடுக்கிறாண்டே கொஞ்சம் எடுறா அப்படின்னு சொன்னேன். vlog எடுக்கலான்னு பார்த்துட்டு அப்புறம் அதோட விட்டாச்சு. அன்றைக்கி லஞ்சுக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிற பிளான் இல்லை, ரொம்ப கசகசான்னு இருந்ததா. அதனால் குஸ்கா வாங்கிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து சிக்கன் இதுவும் எங்களுக்கு மஷ்ரூம் மஞ்சூரியன், அது கூடவே பிரெட் அல்வா அதெல்லாமே வந்திருந்தது. இதுதான் சிம்பிளான லஞ்சு. இன்னைக்கு வருஷப்பிறப்பு அன்னைக்கு மெனு பார்த்தீங்கன்னா கேரட் முள்ளங்கி போட்டு சாம்பார், பூசணிக்காய் தேங்காய் அரைச்சி ஊற்றி கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு அது ஒரு கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேன். அடப்பிரதமன், சாதம், இதுவுமே இன்ஸ்டன்ட் இது தான் வாங்கியிருந்தேன் நான். டேஸ்டி நிபிள்ஸ், இது பாவக்காய் ஃப்ரை, ஏதாவது கசப்பு இருக்கணும் இல்லையா, வேப்பம்பூக்கு பதில் பாவக்காய், அப்புறம் கேரட் முட்டைக்கோசெல்லாம் போட்டு ஒரு பொரியல், ரசம், தயிர், உருளைக்கிழங்கு பஜ்ஜி ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக வடை பண்ணாமல் பஜ்ஜி, அப்பளம். இதுதான் வந்து ஒரு ஐடியா பிரஞ்ச் மாதிரி பண்ணிட்டேன் இன்னைக்கு. ஸோ எது வாங்கினாலுமே உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவேன் இல்லையா. மிக்ஸி ஒன்று வாங்கியிருக்கேன். இங்கே வீட்டில் இருந்தது அது ஒழுங்காகவே அரைக்கல, நிறைய தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அபிகிட்ட இருந்த சேம் மிக்ஸி தான். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 4 ஜார் வந்திருக்கு. டிஜி ஸ்மார்ட்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணது தான். ஸோ ரேட்டும் கம்மி தான். ஆக்சுவலாக 750 வாட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கே வீட்டில் இருக்கிறது 500 வாட்ஸ் தான். அதனால அது ஒழுங்காக வேலையே பண்ணலை. கிர்னி பழம் ஜூஸ் அரைச்சா கூட அது மைய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அபிகிட்ட இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா அதனால எனக்கு தெரியாது, சர்ப்ரைஸாக புக் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ எது வாங்கினாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுனால இதையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. மிக்ஸி பாருங்க, நல்லா க்யூட்டாக கிரே கலரில் இருக்கு. ஒரு சின்ன ஜாரு, நம்ம சட்னி ட்ரையாக பவுடர்லாம் அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று. இது வந்து மீடியம் சைஸ், கொஞ்சமா சட்னி அரைக்கணும் அந்த மாதிரினா இதுல அரைச்சிக்கலாம். மாவு இதெல்லாம் அரைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸ்ல ஒரு ஜார் ஹேண்டிலோட இந்த மாதிரி வருது. அபி வீட்டில் இருக்கப்பெல்லாம் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் இதுல தான் அரைப்பேன். இந்த தடவை எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா ஒரு ஜூசர் ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மிக்சியில வந்து இது கிடையாது. ஸோ கியூட்டா ஒரு நம்ம ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ் இப்போ சம்மருக்கு ரொம்பவுமே தேவை. ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு ஜார் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லிங்க் வந்து நான் ஆஸ் யூஷுவல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ரேட்டுமே கூட ஸ்க்ரீன்ல தரேன், எனக்கு தெரியல, நான் அவர்கிட்ட கேட்கணும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா வாங்கிக்கோங்க, நல்லா தான் இருக்கு. ஏன்னா அபிகிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே கூட யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்ததுமே பிரிச்சு பார்த்துட்டாரு. பிரிச்சு ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு. வந்து 2-3 நாள் ஆகுது. நான் இன்னைக்கு தான் வெளியே எடுத்தேன். அவர் பார்த்துட்டு ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணிட்டு வச்சிடறேன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாரு. ஸோ நான் நடுவில் வீடியோவே எடுக்கல பார்த்தீங்களா, அதனால பிரிக்கவே இல்லை. இன்னைக்குமே கூட பழைய மிக்சியில தான் யூஸ் பண்ணேன். ஸோ நாளையிலேருந்து இதில் யூஸ் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் வேற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஹோப் உங்களுக்கு இந்த குட்டி வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.